ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோட டாபிக் வந்து அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பத்தி தான். நான் என்னதான் உங்களுக்கு வந்து இந்த லிக்விடிட்டி பத்தி சொன்னாலும் சரி, ஆர்டர் பிளாக்ஸ், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இதெல்லாம் சொன்னாலும், உங்களுக்கு இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல கிளாரிட்டி இல்லன்னா எல்லாமே வேஸ்ட் தான். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் இந்த மேஜர் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இதில நெறைய பேருக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் புரியல அப்டின்னா, உங்களால வந்து அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. விச் மீன்ஸ் இந்த இன்டியூஸ்மென்ட்ஸா இருக்கட்டும், இல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஆர்டர் பிளாக்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த வீடியோட டாபிக் அத பத்தி தான். ஓகே. ஸோ கைஸ் நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்றதுக்கு நீங்க நான் குடுத்துருக்க இதுவரைக்கும் எஸ்எம்சி நீங்க ஃபாலோ பண்ணா ரொம்ப பெட்டர். இல்லன்னா, நீங்க ஒரு கான்செப்ட் வச்சிருப்பீங்கல்ல, அந்த கான்செப்ட்டோட இந்த ஒரு அ இந்த ஒரு திங்க நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. லைக் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர. நீங்க என்னதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். லைக் 1 இயரா இருக்கலாம், இல்ல 2 இயர்ஸா இருக்கலாம், 4 இயர்ஸா இருக்கலாம், 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் அது மேட்டர் இல்ல. பட் ஆனா நான் இங்க சொல்ற இந்த கான்செப்ட்ன்றது இதுக்கு முன்னாடி நீங்க லர்ன் பண்ணாம இருந்திருப்பீங்க. இது 99% சொல்றேன். ஏன்னா, என்னன்னா, இப்போ நான் சொல்ற அந்த மேஜர் ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், இல்ல இன்டர்னல் ஸ்ட்ரக்சரா இருக்கலாம். இது எல்லாமே வந்து எப்படி பார்ப்போம்? இந்த மேஜர் ஸ்ட்ரக்சர்ன்றது லெட்ஸ் எக்ஸாம்பிள் 4 ஹார்ஸ் ஹை டைம் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க. இன்ட்ராடே பண்ற பீப்பிள்க்கு. ஸோ, இந்த H4 அப்படின்றது மேஜர் ஸ்ட்ரக்சர். ரைட்? அப்போ இந்த மேஜர் ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது 15 மினிட்க்கு ஸ்விட்ச் பண்ணுவோம். இல்லையா? 4 ஹார்ஸ்ன்றது மேஜர், 15 மினிட்ன்றது இன்டர்னல். ஆனா நான் இந்த வீடியோல சிங்கிள் டைம் ஃப்ரேம்லயே 3 மார்க்கெட் ஸ்ட்ரக்சர சொல்றேன். அதாவது இன்டர்னல் மேஜர் ஸ்ட்ரக்சர் ஒண்ணு, செகண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அப்புறம் மைக்ரோ ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாவும் போகலாம். ஸோ பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, லாஸ்ட் திங் இன்கேஸ் நீங்க இந்த வீடியோலாம் இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கான்செப்ட்லாம் போட்டிருக்கேன் வீடியோ எஸ்எம்சி கான்செப்ட் எல்லாம். அத பார்த்துட்டு நீங்க இங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஏன்னா, இதில நான் இப்ப சொல்லும்போது இங்க இன்டியூஸ்மென்ட்ன்ற வேர்ட யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர், ஆட்டோ டாக்ஸ் இது ஆர்டர் டாக்ஸ்லாம் எல்லாமே இது எல்லாமே வந்து ஓவராலா யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் என்னன்னு சொல்லிக் குடுத்துட்டு இருக்க மாட்டேன். டக்கு டக்குன்னு மார்க் பண்ணிட்டு போவேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பத்தி மட்டும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். ஓகே. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரியாம இருந்துச்சு அப்டின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இன்டியூஸ்மென்ட்னா என்னன்னு தெரியும்னு இருந்துச்சுன்னா, அது கிடையாது மேட்ரு. இங்க ஒரு ஒரு பெர்சன் வந்து இன்டியூஸ்மென்ட் ஒரு ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ நான் இங்க பண்றது எல்லாமே சப்ளை டிமாண்ட பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே. ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இத பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோல்ட் சார்ட் ரைட்? ஸோ இங்க பாருங்க. இங்கருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு இன்டியூஸ்மென்ட். லோ. மார்க்கெட் இன்டியூஸ்மென்ட்ட ஹண்ட் பண்ணியிருக்கு. அகைன் பை போயிருக்கு. ரைட்? பை போயிருக்கு அப்டின்னா, இது ஒரு வேலிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப் சைட்ல. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு இன்டியூஸ்மென்ட் வேணும். மார்க்கெட் இன்டியூஸ்மென்ட் ஹண்ட் பண்ணிட்டு அகைன் பை. இங்க இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது. ஏன்னா, இங்க கேண்டில் க்ளோஸ் வைக்கல. ரைட்? இது லிக்விடிட்டி ஹண்ட் தான். அகைன் மார்க்கெட் ஹண்ட் பண்ணிட்டு, மார்க்கெட் அகைன் என்ன பண்ணியிருக்கு? இந்த அப் சைட்ல பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ, இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இன்டியூஸ்மென்ட்ன்றது வேணும். இந்த இன்டியூஸ்மென்ட்ன்றது இது வேலிடா? இல்ல. ஏன்னா இன்டியூஸ்மென்ட் அப்டின்னா ராலி, பேஸ், ராலி. இந்த கேண்டில் அப் சைட்ல க்ளோஸ் வச்சிருக்கணும். அதாவது இந்த கேண்டில், புல்லிஷ் கேண்டில். இந்த ஹைக்கு மேல க்ளோஸ் வச்சிருந்துச்சுன்னா, இந்த லோ இன்டியூஸ்மென்ட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி அப்படி இல்ல. ஸோ இது ஒரு லிக்விடிட்டி கிடையாது. தென் இதுதான் இன்டியூஸ்மென்ட். ராலி, பேஸ், ராலி. ரைட்? இது இந்த லெக் இந்த மாதிரி வரும். இப்படி வருமே தவிர, இந்த மாதிரி ஸ்ட்ரெய்ட்டா வரும். இதுதான் கரெக்ட். அப்படி இல்லாம நீங்க இந்த மாதிரிலாம் இத மார்க் பண்ணக்கூடாது. இது தப்பு. ஸோ இன்டியூஸ்மென்ட் மார்க்கெட்ட ஆன் பண்ணிட்டு பை போகல. சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா இருக்கு. கேண்டில் இங்க பாருங்க. பிலோல க்ளோஸ் வச்சிருக்கு இல்லையா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இதுல இதுதான் ஸ்ட்ரக்சரோட ஹை. ஸ்ட்ரக்சரோட லோ. நான் இப்ப இங்க சொல்ற சிங்கிள் டைம் ஃப்ரேம்ல மேஜர் ஸ்ட்ரக்சர்ஸ், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், இது மைக்ரோ ஸ்ட்ரக்சர். இது எல்லாமே எல்லா பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சருக்கும் வராது. எல்லா சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கும் வராது. இது சில பேட்டர்ன்ஸ்க்கு
சில ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். அப்படி எப்படி ஃபார்ம் ஆகுது? இது எப்படி எப்படி வந்து ஃபார்ம் ஆக போகுது? இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ, அதுவும் இல்லாம இந்த ஒரு ஈச் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஈச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கும் உங்களுக்கு இன்டியூஸ்மென்ட் தேவை. ஓகே. ஸோ, இங்க இதுதான் ரீசன்ட் இன்டியூஸ்மென்ட். கரெக்ட். மார்க்கெட் இப்ப என்ன பண்ணலான்னா, இது 4 ஹார்ஸ். கைஸ் இந்த டைம் அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டைமோட டெம்ப்ளேட். டெம்ப்ளேட் என்னன்னா, இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து டே ட்ரேடிங் தான் பண்றோம் இல்லையா? அப்போ நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது 4 ஹார்ஸ். இந்த 4 ஹார்ஸ்ன்றது ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா, 15 மினிட் அப்படின்றது நம்மளோட லோயர் டைம் ஃப்ரேம். ஓகே. இன்கேஸ் நீங்க ஸ்கால்பிங் பண்றீங்க அப்படின்னா, 15 மினிட்ன்றது ஹையர் டைம் ஃப்ரேம். 1 மினிட் அப்படின்றது என்ட்ரி டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராப்பர். இல்ல நீங்க ஸ்விங் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, வீக்லி டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹார்ஸ் அப்படின்றது என்ட்ரி டைம் ஃப்ரேமா இருக்கணும். ஸோ இப்போ நம்ம டே ட்ரேட் பண்றோம். இங்க நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது 4 ஹார்ஸ் 15 மினிட் ரைட்? இதுல இங்க நான் போட்டிருக்க ஹைஸ் அண்ட் லோஸ் அப்படின்றது மேஜர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலான்னா, மார்க்கெட் இந்த ஏரியாவ டேப் பண்ணிட்டு, நம்ப 15 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்றோம். ஸ்விட்ச் பண்றதுக்கு முன்னாடி ஆர்டர் பிளாக்ஸ ஃபைண்ட் பண்றோம். ஓகேங்களா? எஸ்எம்சி 4.0 அத பேஸ் பண்ணி நான் இங்க போட்டுட்டுருக்கேன். சரிங்களா? இங்க 2.0, 3.0 கிடையாது. இந்த ஒரு கான்செப்ட் 4.0 இது. ஸோ 4 படி அந்த ரூல் படி இங்க இன்டியூஸ்மென்ட்க்கு அப்புறம் மார்க்கெட்ட இந்த ஹண்ட் பண்ணணும். ஹண்ட் பண்ணிட்டு 50% ஈக்விலிபிரியம் இருக்கு பார்த்தீங்களா? இது மார்க்கெட் டேப் பண்ணணும். டேப் பண்ண உடனே நம்ப இங்க என்ன பண்றோம்னா, 15 மினிட்க்கு ஸ்விட்ச் பண்ண போறோம். இங்க அன்பார்ச்சுனேட்லி இந்த சார்ட்ல பண்ண முடியாது. ஏன்னா, இங்க பார்ஸ் இவ்வளோ தூரத்துக்கு வராது. இங்க கீழ பார்த்தீங்களா நவம்பர் 2 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. 3 மாசம் ஆகணும். ஸோ, இங்க 15 மினிட்க்குலாம் இங்க சார்ட் வராது. ஓகே. ஸோ, இங்க 15 மீட்டர் ஹண்ட் ஆனதுக்கப்புறமா சாரி ஈக்விலிபிரியம் டேப் பண்ணதுக்கப்புறமா, இங்க 15 மினிட்ல கெஸ் நீங்க ஜஸ்ட் சொல்றத நாங்க டயகிராம் போட்டு காட்டுறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இங்க அ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரக்சர் இந்த மாரி தான் ஃபார்ம் ஆகுதுன்றது. ஓகே. இது நான் இங்க போடுறது 15 மினிட். ஓகே. ஸோ, இங்க 15 மினிட்ல ஈக்விலிபிரியம் மார்க்கெட் டேப் பண்ணதும், இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இது எப்போனா 15 மினிட்ல ஈக்விலிபிரியம் டேப் பண்ணும்போது. ஓகே. இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது இன்டியூஸ்மென்ட். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோட லோவ நான் எப்படி கன்சிடர் பண்றேன்? அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்ப நம்ம இன்டியூஸ்மென்ட்க்கு எப்படி பண்ணோம்? ராலி, பேஸ், ராலி, பேஸ், ராலி, பேஸ், ராலி, பேஸ், ராலி. ரைட்? நான் எக்ஸாம்பிள்க்கு இந்த லோ காட்டுறேன். இங்க பாருங்க. சப்ளிட்டி மேன் படிச்சிருக்கீங்கல்ல? நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதுவுமே பேசிக்கா சொல்லிக் குடுக்க மாட்டேன். இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும். ஸோ, ராலி இந்த ஒரு பியரிஷ் கேண்டில்ன்றது பேஸு. இந்த ஹைய கேண்டில் கிராஸ் பண்ணி லோ அபோவ்ல க்ளோஸ் வச்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த பர்ட்டிகுலர் கேண்டில பாருங்க. அபோவ்ல க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த பேஸோட லோ. இதுதான் இன்டியூஸ்மென்ட். மார்க்கெட் ஆன் பண்ணிட்டு பை ஆயிடுச்சு. ரைட்? இதே மாதிரி இங்க ராலி, பேஸ், பேஸுக்கு மேல கேண்டில் இங்க தான் க்ளோஸு. இந்த கேண்டில் தான் ராலி, பேஸ், ராலி அப்படின்றத லோவ மேக் ஷூர் பண்ண கேண்டில். அகைன் ராலி, பேஸ், ராலி. இந்த லோ தான் இன்டியூஸ்மென்ட். இந்த மாதிரி தான். இப்ப நான் இங்க 15 மினிட்ல போட்டிருக்கேன் இல்லையா? இந்த ப்ளூ கலர் டயகிராம். இங்க இதே மாதிரி பேட்டர்ன் இந்த ஒரு லைன் 50% டேப் பண்ணதுக்கு அப்புறமா இங்க நடக்கும். அதாவது ராலி, பேஸ், ராலின்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த லோவ நெக்ஸ்ட் இந்த ஒரு ஏரியா வரும் இல்லையா? ஹண்ட் பண்ணிட்டு இங்க இங்க எல்லாமே என்ன ஆகுது பாருங்க. ஹண்ட் பண்ணிட்டு கேண்டில் க்ளோஸ் எல்லாம் பிலோல அகைன் பை போயிடுது. ரைட்? பட் ஆனா இங்க 15 மினிட்ல இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இங்க கொஞ்சம் மாறும். எப்படி மாறும்னா, இந்த இன்டியூஸ்மென்ட்க்கு பிலோல இருக்கு பார்த்தீங்களா? இங்க கேண்டில் கிராஸ் பண்ணி இங்க ஜஸ்ட் லிக்விடிட்டிய ஹண்ட் பண்ணிட்டு பை போயிடுச்சு. ஆனா இங்க இல்ல. இப்படி இல்ல. இங்க இது கிராஸ் பண்ணி பிலோல க்ளோஸ் வைக்கணும். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே. ஸோ வச்சது அப்படின்னா, இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிடுச்சு. ஸ்டில் இது வேலிட் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் இந்த ரெட் லைன்ல தான் இருக்கு 15 மினிட்ல.
ஸ்டில் இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது. எப்போ இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேலிடா மாறும்னா, இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு என்ன வேணும்? எல்லா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கும் இன்டியூஸ்மென்ட்டுக்கும் என்ன வேணும்னு சொல்லிருக்கேன். இன்டியூஸ்மென்ட்ஸ் ரைட்? ஸோ இங்க இன்டியூஸ்மென்ட்ன்றது ஃபார்ம் ஆகணும். இன்டியூஸ்மென்ட்ன்றது அதே மாதிரி ட்ராப், பேஸ், ட்ராப். ஓகே? ஸோ இது இன்டியூஸ்மென்ட்டா மாறிடும். இன்டியூஸ்மென்ட் ஆன் பண்ணிட்டு, ஆட்டோ பிளாக்ஸு, மார்க்கெட் டேப் பண்ணிட்டு ஒரு செல் ஆஃப். ஓகே? இதுதான் வந்து ரூல். இது என்ன அர்த்தம்? 4 ஹார்ஸ்லேருந்து 15 மினிட்க்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணி பண்றோம். ரைட்? இதில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டேக் ப்ராஃபிட். டேக் ப்ராஃபிட்ன்றது இந்த ஏரியா வைக்கிறோம். ஓகேங்களா? இந்த டிபி ஹிட் ஆனதோ, இந்த ட்ரேட் க்ளோஸு. இந்த டேக் ப்ராஃபிட்ல நெறைய ரூல்ஸ் இருக்கு. அதாவது டேக் ப்ராஃபிட்டே நெறைய விதமா பண்ணலாம். இங்க கூட இது நான் 15 மினிட் போட்டிருக்கேன் இல்லையா? 15 மினிட்ல ஆர்டர் பிளாக் மார்க் பண்றோம். அகைன் இங்க 1 மினிட்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து இங்க செல் பண்ணலாம். அப்படி செல் பண்ணும்போது, இங்க உங்களோட டேக் ப்ராஃபிட் அப்படின்றது டைமுக்கு ஏத்த மாதிரி மாறும். அதாவது இங்க 1 மினிட்ல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட், செகண்ட் டேக் ப்ராஃபிட் அப்படின்றது மாறும். 15 மினிட்ல நீங்க ஸ்ட்ரக்சர் எடுக்கும்போது, இதுக்கும் உங்களோட டேக் ப்ராஃபிட்ன்றது மாறும். இது ஒரு பெரிய கான்செப்ட். ஓகே. இதெல்லாம் நம்ம ஒரு வீடியோல பார்க்கவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. ஸோ, ஆ இப்ப நம்ம இங்க இந்த 15 மினிட் பார்த்தோம் இல்லையா? இன்கேஸ் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இன்டியூஸ்மென்ட்ட ஆன் பண்ணிட்டு, அகைன் மார்க்கெட் பை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க அகைன் பேக் டூ 4 ஹார்ஸ்க்கு வரப்போறீங்க. எப்போ இங்க 15 மினிட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த சின்ன சின்ன கேண்டில்ஸ் எல்லாம் 15 மினிட்ல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 ஹார்ஸ்ல அகைன் இப்போ என்னன்னா, நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஹையும், இந்த லோவும் மேஜர் ஸ்ட்ரக்சர். ரைட்? இந்த மேஜர் ஸ்ட்ரக்சருக்கு இன் பிட்வீன்ல நடக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். சிங்கிள் டைம் ஃப்ரேம்லயே இன்டர்னல் பார்ப்போம். ஓகே. சிங்கிள் டைம் ஃப்ரேம்ல பார்க்க பாருங்க. அதே மாதிரி நான் இங்க பார்த்துட்டு இருக்கிறது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்க போறேன். திரும்ப அகைன் எப்போ 4 ஹார்ஸோட இன்டியூஸ்மென்ட்ட மார்க்கெட்ட ஹண்ட் பண்ணி மார்க்கெட் ராலி போயிட்டு இருக்கு. இந்த இடம் ரீசன் நம்மளோட ராலி ரைட்? இந்த இடம் தான் ரீசன் ராலி. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிடுச்சு. ஏன் நம்ம இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்குறோம்? H4ன்றது பியரிஷ். H4 பியரிஷ். ரைட்? செல்லுக்கு தானே இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அப்போ இந்த இன்டியூஸ்மென்ட்ட ஆன் பண்ணிட்டு மார்க்கெட் செல் தானே ஆகணும். செல் ஆகும்போது நான் ஏன் இங்க செல்லுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்கக்கூடாது? ரைட்? அப்போ இங்க இது வந்து இன்டர்னல் இன்டியூஸ்மென்ட். ஓகே. அத இங்க பாருங்க. கேண்டில் பிலோல கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுருச்சா? இப்ப இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இதுதான் லைவ் கேண்டில். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அப்புறம் என்னன்னா, இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஆனா இன்னும் வேலிட் ஆகல. ஏன் வேலிட் ஆகலன்னா, இன்டியூஸ்மென்ட் கிடையாது. அதனால வேலிட் ஆகல. ஒன்ஸ் இங்க ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா, இங்க பாருங்க இது லைவ் மார்க்கெட் சொன்னேன். ஒன்ஸ் அகைன் இங்க இன்டியூஸ்மென்ட் ஃபார்ம் ஆனதும், இது லிக்விடிட்டியா ஆக்ட் ஆயிடும். ரைட்? ஆக்ட் ஆனதும் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். ரைட்? இப்போ இந்த ஹை, இந்த லோ, இன்டர்னல் ஓகேங்களா? இப்ப நீங்க எப்படி நம்ப மார்க் பண்ணுவோம் இல்லையா? இந்த மேஜர் ஹை, மேஜர் லோ அப்படின்றது இதுக்கு உள்ள நடக்கிறது எல்லாமே, இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே இன்டர்னல். இந்த ஹை, இந்த லோ இதுக்குள்ள நடக்கிறது எல்லாமே மைக்ரோ ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அதுவும் நம்ம சிங்கிள் டைம் ஃப்ரேம்ல தான் பார்த்துட்டு இருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்க இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல ஆர்டர் பிளாக் டேப் பண்ணதும் உங்களுடைய செல்லிங் ஏரியா இங்க என்ன பண்ண போறீங்கன்னா, 15 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணி இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து செல் பண்ணுவீங்க. ரைட்? ஆனா இங்க அகைன் பாருங்க. இங்க செல் ஆனது ஓகே ஃபைன். ஸ்டில் சேம் அகைன். ஜஸ்ட் இமேஜின் இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ரைட்? இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு இதுதான் இன்டியூஸ்மென்ட். ஓகேங்களா?
ஸோ ஜஸ்ட் இமேஜின் மார்க்கெட்டிங் வந்து ஒரு அப்சைட் குடுத்து, இது ஒரு இன்டியூஸ்மென்ட்ட ஹண்ட் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் செல் ஆகுது அப்டின்னா, இது மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ல நடக்கக்கூடிய சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இங்க என்ட்ரி இல்ல மார்க்கெட் ஏன்னா, ஆல்ரெடி இங்கேயே செல் ஆக வேண்டியது. ஏன்னா இந்த இன்டியூஸ்மென்ட் ஹண்ட் ஆயிட்டு, அப்டி ஆகல. இங்க ஒரு இன்டர்னல் கிரியேட் பண்ணிருக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா. இந்த இன்டர்னலுக்குள்ள ஒரு மைக்ரோ ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க செல் ஆக வேண்டியது, இங்க செல் ஆயிருக்கு. ஓகேங்களா? திரும்ப இந்த மாரி அகைன் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குமா? அது ரேர் தான். ஏன்னா, முன்னாடியே 2 சான்ஸ் இருந்திருக்கு. அது நடக்கல. இப்போ இந்த ஏரியா தான் உங்களோட செல்லிங் ஏரியா. ஸோ இதுதான் ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி தான். ஒன்ஸ் இந்த ஏரியா பாருங்க. எப்போ இங்க பாருங்க. இங்க நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க இல்லையா? செல் என்ட்ரி. எடுத்துட்டு மார்க்கெட் செல் ஆயிடுச்சு. செல் ஆனதும் இந்த பிலோல கேண்டில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுருங்க. அப்போ இது என்னவாகும்? இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? இது மைக்ரோ ஸ்ட்ரக்சரா? இல்ல மேஜர் ஸ்ட்ரக்சரா? இல்ல இன்டர்னல் ஸ்ட்ரக்சரா? ஜஸ்ட் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே இந்த ஒரு இதெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு இதுக்கு பேரு என்னவா இருக்கும் ஸ்ட்ரக்சருக்கு பேரு? இது இன்டர்னல். ஏன்னா, இது இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ரைட்? இது மேஜர். இது இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோட ஹைஸ் அண்ட் லோஸ் இது லோ, இது ஹை. ரைட்? இப்போ இந்த இன்டர்னல் லோவ கிராஸ் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ இதுவும் இன்டர்னல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே? ஸோ, இப்போ என்ன பண்ணலான்னா, அகைன் இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இன்டியூஸ்மென்ட் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சோன்னா, இதுதான் இன்டியூஸ்மென்ட். ஓகே? ஸோ, மார்க்கெட் அகைன் இங்க ஹண்ட் பண்ணிட்டு, இங்க பாருங்க. ஹண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இன்டர்னலோட ஹை, இன்டர்னலோட லோ. கரெக்ட்டுங்களா? ஸோ, இதுக்குள்ள நடக்கிறது எல்லாமே மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ். நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே சிங்கிள் டைம் ஃப்ரேம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்பவுமே நடக்காது. பட் ஆனா இது நடக்கும். எப்போ நடக்கும்னா, இங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு என்ட்ரியோட ஃபெயிலியர்லயும், ப்ராஃபிட்லயும் விச் மீன்ஸ் இப்போ இது வந்து இன்டியூஸ்மென்ட் இருக்கு H4ல. இங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஏரியால 50% டேப் பண்ணதும், இங்க 15 மினிட்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து செல் பண்ணுவீங்க. அது டிபி ஹிட் ஆனாலும் சரி, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி. அந்த ட்ரேட அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு 4 ஹார்ஸ்க்கு திரும்ப வந்துர போறீங்க. திரும்ப வந்துட்டு 4 ஹார்ஸ்ல இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதா? கைஸ் நான் இங்க சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு பிகினருக்கான கிளாஸ் கிடையாது. பிகினர்ஸ்க்கான கோர்ஸ் கிடையவே கிடையாது. இது எல்லாமே டெப்த்தான, அட்வான்ஸ்டான அதாவது இந்த 5 வருஷத்துல நான் லேர்ன் பண்ண எஸ்எம்சி கான்செப்ட் தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ, இது உங்களுக்கு புரியல அப்படின்னா, இந்த வீடியோவ எவ்வளோ வாட்டி புரியுதோ, அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப பாருங்க. டவுன்லோட் பண்ணி பாருங்க. இல்ல திரும்ப ஆன்லைன்ல பாருங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. ஆனா, இது திரும்ப திரும்ப பாருங்க. இது அவ்ளோ வொர்த்து. ஏன்னா, இது ஒன்ஸ் எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா, ப்ராபபிலிட்டினா என்னன்றது இந்த விஷயங்கள் தான் சொல்லிக் குடுத்துச்சு. சரிங்களா? ப்ராபபிலிட்டி எப்படி இன்கிரீஸ் பண்றதுன்றது. ஓகே. ஸோ, இங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லையா? இந்த என்ட்ரி எடுக்கிறோம் 15 மினிட்ல. அது ப்ராஃபிட்டோ, லாஸோ அகைன் 4 ஹார்ஸ் வந்து இந்த 4 ஹார்ஸ்ல மேஜர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நடக்குதா? இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதா? அப்படின்னு பாருங்க. ஓகே. ஸோ, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க பாருங்க. இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மைக்ரோ ஸ்ட்ரக்சர். ரைட்? இந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சருக்கு அப் சைட்ல கேண்டில் கிராஸ் பண்ணி இந்த கேண்டில் பாருங்க. கிராஸ் பண்ணி இந்த பர்ட்டிகுலர் கேண்டில்ன்றது க்ளோஸ் வச்சிருக்கு. ரைட்? அப்போ இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். முன்னாடி ஞாபகம் இருக்கா? இந்த ஏரியான்றது நான் H4ன்றது மார்க் பண்ணேன். இது வந்து ஹை டைம் ஃப்ரேம். அதாவது மேஜர் டைம் ஃப்ரேம் வந்து பியரிஷ். இங்க இன்டர்னல் அப்படின்றது பியரிஷ். ரைட்? பியரிஷ் பிளஸ் பியரிஷ் 2 டைம் ஃப்ரேம் அதாவது மேஜர் மேஜர் ஸ்ட்ரக்சரும் ஒரே ட்ரெண்டு. இன்டர்னல் ஸ்ட்ரக்சரும் ஒரே ட்ரெண்ட். அப்போ இங்க உங்களால தாராளமா செல் பண்ண முடியும். ஓகே. இப்போ என்னவாகுதுன்னு பாருங்க. H4ன்றது புல்லிஷ். ரைட். இப்போ இங்க சிங்க் ஆகுமா? இங்க ட்ரேட் எடுக்கலாமா? ஏன்னா ஹையர் டைம் மேஜர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு பியரிஷ். இன்டர்னல் அப்படின்றது ஒரு புல்லிஷ். இது 2மே சிங்க் ஆகல பாருங்க. சிங்க் ஆகல அப்படின்னா உங்களால இங்க ட்ரேட் எடுக்க முடியாது. இது எடுத்தாலும் ஃபெயிலியர் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் நடந்திருக்கு. இன்டர்னல் ஹண்ட் பண்ணிட்டு அதாவது லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் பை போயிருக்கு பாருங்க.
சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிடுச்சா? இந்த கேண்டில் அகைன் இங்க ராலி, பேஸ், ராலி, அப் சைட்ல கேண்டில் க்ளோஸ் இருக்கு பாருங்க. அப் சைட்ல கேண்டில் க்ளோஸ் இருக்கு. ஹண்ட், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அகைன் இந்த சேஞ்ச் ஆஃப் சாரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு இன்டியூஸ்மென்ட். மார்க்கெட் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை இன்டியூஸ் பண்ண ஆன் பண்ணிட்டு, லிக்விடிட்டியும் ஆன் பண்ணிட்டு, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? பை போயிருக்கு. ஆனா, இந்த மாதிரி செட்டப்ன்றது ப்ராபபிலிட்டி லோ. ஏன் லோ அப்டின்னா, ரொம்ப சிம்பிள். இந்த ஹை டூ லோ இல்லையா? இந்த இன்டியூஸ்மென்ட் வந்து நம்ம இங்க என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபிபோ அப்போ ஃபிபோ வைக்கும்போது, இந்த இந்த ஈக்விலிபிரியமா இருக்கலாம், இல்ல இந்த பிரீமியம் டிஸ்கவுண்ட் ஏரியாவா இருக்கலாம், இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம் ஏரியாவா இருக்கலாம். யூசுவலி மார்க்கெட் இந்த இன்டியூஸ்மெண்ட்ட ஹண்ட் பண்ணிட்டு உடனே செல் நடக்கலாம். செல் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. கைஸ் இங்க ஸ்மார்ட் மனி கான்செப்ட்ன்னு கிடையாது. இங்க ஐசிடில எல்லாமே சரி. எல்லாமே இந்த இம்பேலன்ஸோ இல்ல ஆர்டர் பிளாக்ஸ் அப்படின்றதோ பேங்க் ஃபாலோ பண்றது கிடையாது. ஓகேங்களா? இதுதான் ஒரு ட்ரூத்து. இந்த ஆர்டர் பிளாக்னா என்னன்றது பேங்க்குக்கு தெரியவே தெரியாது. இம்பேலன்ஸ்னா என்னன்றது தெரியாது. நீங்க ஃபுட் பிரிண்ட் எடுத்து பாருங்க சார்ட்ட. அதாவது இந்த ஆர்டர் ஃப்ளோ சார்ட் இருக்கு இல்லையா? நியூமரிக் நம்பர்லாம் போட்டு இங்க கேண்டில் ஸ்டிக்ல வரும். ரா சார்ட். அந்த ரா சார்ட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இம்பேலன்ஸ்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆர்டர் பிளாக்னா என்னன்னு தெரியாது. ஆனா நம்ம ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையானது இந்த லிக்விடிட்டி. இந்த மார்க்கெட்ட ஹண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் செல் ஆயிடுவாங்க. ஓகே. இதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இவ்ளோ பெரிய ஏரியா இருக்கு. ரைட்? இவ்ளோ பெரிய ஏரியால மார்க்கெட் அவங்க இங்க ஹண்ட் பண்ணிட்டு உடனே செல் ஆகலாம். இல்ல ஈக்விலிபிரியம் இல்லன்னா பிரீமியம் டிஸ்கவுண்ட் முன்னாடி சொன்ன மாரி எக்ஸ்ட்ரீம். எங்கேருந்து வேணா ரிவர்சல் ஆகலாம். ஆனா, இது எல்லா ஏரியாவுக்கும் அதாவது எக்ஸ்ட்ரீமுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. இங்கேருந்து செல் ஆகலான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு லாஜிக் தான். ஏன்னா, யாருமே வந்து இப்ப நம்ம செல் பண்ண போறோம். செல் பண்ண போறோம்னா, யாரும் வந்து லோ பிரைஸ்ல செல் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஹை பிரைஸ்ல தானே செல் பண்ணுவாங்க. ஏன்னா, இங்கேருந்து தான் கணக்கு. இதுக்கு மேல மார்க்கெட் எங்கெல்லாம் வருதோ, இதெல்லாம் வந்து ஹை பிரைஸ்ல. ஓகே. அதாவது இங்க 50, 75 மார்க்கெட் இங்க 50ல செல் பண்றதுக்கு ஆசைப்படுவாங்களா? இல்ல மேல பிரைஸ் வரட்டும், அதிகமான ப்ராஃபிட் வரட்டும், அப்போ வித்துக்கலாம்னு நினைப்பாங்களா? ஆப்வியஸா 75 ரைட்? பிரீமியம் ஏரியால. ஸோ, மார்க்கெட் இதுதான் ப்ராபபிலிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்கு தான் இந்த ஆர்டர் பிளாக்கே தவிர, இங்க பேங்க்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க எங்கேருந்து வேணா வந்து மார்க்கெட்ல வந்து செல் பண்ணலாம். ஓகே. ஸோ, இதெல்லாம் ரிஃபைன் பண்றதுக்கு தான். இவ்ளோ பெரிய ஜோன்ல எங்கேருந்து வேணா செல் பண்ணலாம். இத ரிஃபைன் பண்ணி சின்னதா எக்ஸாக்ட்டா இந்த இடத்துலருந்து செல் பண்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்பளா வந்து இது பண்ணது தான் இந்த ஆட்டோ பிளாக்ஸ் எல்லாம். ஓகே. ஸோ, அப்படி இருக்கும்போது, இந்த பிரீமியம் ஏரியா அப்படின்றது, அப்புறமா இந்த எக்ஸ்ட்ரீம் ஏரியான்றது இங்கேருந்து மார்க்கெட் செல் பண்ணாலும் இங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ, இங்க செல்லும் ஆகலாமே தவிர, இங்க நீங்க போய் பை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா, இது பிரீமியம்ல இருக்கு. பாருங்க. 75%க்கு மேல பிரீமியம்ல இருக்கு. யாராச்சு ஹை பிரைஸ்ல பை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ, அப்ப ப்ராபபிலிட்டின்றது கம்மியாகுதுன்னு அர்த்தம். இன் கேஸ் இந்த ஏரியால நீங்க கேண்டில் பிலோல இந்த மாதிரி க்ளோஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது பெர்ஃபெக்ட் ஃபார் சேல். இந்த ஏரியா இன்டியூஸ்மென்ட் ஹண்ட் ஆகும். செல் ஆகும். இங்க கேண்டில் க்ளோஸ் கிடையாது. ஜஸ்ட் லிக்விடிட்டி ஹண்ட் தான். அப்போ மார்க்கெட் இங்கேருந்து பை போயிட்டுருக்கு. இந்த செட்டப் இங்க வொர்க் அவுட் ஆயிருக்கு. பட் ஆனா இது ப்ராபபிலிட்டி ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் கிடையாது. ஒன்ஸ் இந்த ஏரியா எப்போ மேஜர் ஹைய பிரேக் பண்ணுதோ, அப்போ இது ஒரு மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா புரியுதா? ஸோ இங்க நம்ம யூஸ் பண்ற டைம் ஃப்ரேம் அப்படின்றது டோட்டலா 3 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? 3 டைம் ஃப்ரேம் 3 வேற வேற விதமான ஸ்ட்ரக்சர்ஸ்ல. இப்ப நான் உங்ககிட்ட இந்த ஸ்ட்ரக்சர பத்தி பேசியிருக்கேன் பார்த்தீங்களா? இதே ஒரு பேசிக் தான். ஓகேங்களா? இதுலயே டெப்த்தான கான்செப்ட்லாம் இருக்கு. ஸோ நான் இங்க இருக்கிறது எல்லாமே இதுதாங்க கான்செப்ட் இந்த வீடியோவோட இன்டென்ஷனே இதுதான். இத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றது தான். இதுல இன்னொரு ரீகேப் மாரி ஒண்ணு பார்த்துடுறேன் பாருங்க.
ஸோ H4 வந்து நம்ம மேஜர் ஹை, மேஜர் லோன்றத ஃபைண்ட் பண்றோம். ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறமா இன்டியூஸ்மென்ட் இது 4 ஹார்ஸ். ஓகே. 4 ஹார்ஸ்லேருந்து மார்க்கெட்ட இந்த இன்டியூஸ்மென்ட்ட ஆன் பண்ணிட்டு ஈக்விலிபிரியம டேப் பண்ணுது மார்க்கெட்ட. அதாவது 50%. இந்த 50% டேப் பண்ணதும் 15 மினிட் ஸ்விட்ச் பண்ணி இந்த ஏரியால நம்ம என்ன பண்றோம்? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்குறோம். அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்படி இருக்கணும்? இன்டியூஸ்மென்ட் ராலி பேஸ் ராலி மாதிரி இருக்கணும். அந்த லோவ கேண்டில் பிரேக் பண்ணி டவுன் சைட்ல க்ளோஸ் வச்சிருக்கணும். சரிங்களா? பிளஸ் அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஆனா அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேலிட் ஆகல. எப்போ வேலிட் ஆகும்? இந்த மாதிரி இந்த ராலி பேஸ் ராலி போயிட்டு இந்த மாதிரி கேண்டில் க்ளோஸ் ஆயிட்டு கேண்டில் க்ளோஸ் பிளஸ் இந்த இன்டியூஸ்மென்ட் ஃபார்ம் ஆயிருக்கணும். கரெக்ட்டா இந்த எக்ஸாக்ட் பேட்டர்ன் 15 மினிட்ல இந்த 50%க்கு அபோவ்ல மார்க்கெட்ல நடந்திருக்கணும். நடந்துருந்துச்சுன்னா, இதே மாதிரி நீங்க ஆர்ட் பிளாக் மார்க் பண்ணுவீங்க 15 மினிட்ல. அப்புறம் இந்த 15 மினிட்ல ஆர்டர் பிளாக் மார்க்கெட் பண்ணி மார்க் பண்ணி இங்க மிட்டிகேட் ஆகும்போது 1 மினிட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்ப்பீங்க இந்த இடத்துல. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது எப்படி? இங்க நீங்க பார்த்தீங்க இல்லையா? எல்லாமே ஒரே விஷயங்கள் தான். அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது இந்த ராலி பேஸ் ராலி லோ கேண்டில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்குது. இந்த இன்டியூஸ்மென்ட் ரைட்? இதே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ல நீங்க எப்படி பார்க்க போறீங்கன்றது தான் மேட்டர். ஓகே. இங்க டைப்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றதெல்லாம் இந்த கான்செப்ட்ல வேண்டாம். ஸோ, இங்கேயும் அதே மாதிரி இந்த ராலி பேஸ் ராலி மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது? இந்த லோவ கேண்டில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்குது. இந்த 1 மினிட்க்கு இன்டியூஸ்மென்ட் மார்க்கெட்ட ஹண்ட் பண்ணுது. ஒரு செல். இங்க டேக் ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கிறது அது கிடையாது இங்க கான்செப்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்றோம். அப்படி இருக்கும்போது இங்க வந்து 15 மினிட் பார்த்து செல் பண்றோமா, அந்த ட்ரேட் முடிஞ்சிருச்சு. டிபி அடிக்குது, ஸ்டாப் லாஸ் அடிக்குது செகண்டரி. அந்த ட்ரேட் அப்படியே எடுத்து வச்சுட்டு திரும்ப பேக் டூ 4 ஹார்ஸ்க்கு வந்து 4 ஹார்ஸ்ல இப்போ இந்த 15 மினிட்டுக்கான டிபியோ இல்ல ஸ்டாப் லாஸோ நடக்கும்போது, இங்க 4 ஹார்ஸ்க்கான இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ன்றது நடந்திருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இங்க 4 ஹார்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர்ன்றது நடந்திருக்காது. டிபி அது முடிஞ்சதுக்கு அப்புறமா 15 மினிட்ல 4 ஹார்ஸ் ஸ்விட்ச் பண்றீங்க. ஸ்விட்ச் பண்ணிட்டு இன்டர்னல் நடக்குதா? லைக் இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதா? ஏன்னா செல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஏன்னா இங்க மேஜர் ஸ்ட்ரக்சர் சொல்றது என்ன? H4 பியரிஷ். அப்போ இங்க செல்லுக்கு தான் நீங்க ட்ரை பண்ணணுமே தவிர, புல்லிஷ்க்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே. எப்போ உங்களோட இன்டியூஸ்மென்ட் ஹண்ட் ஆகுதோ, அதுக்கப்புறம் உங்களால இங்க வந்து என்ன பண்ண முடியாது? பை பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க பை பண்ணலாம். அதாவது இன்டியூஸ்மென்ட் இருக்கு ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா. இத நான் எப்படின்றது ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ போடுறேன். ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா எப்படி ட்ரேட் பண்றதுன்ட்டு. ஆனா இந்த கான்செப்ட்ல இந்த இந்த இன்டியூஸ்மென்ட்க்கு மேல ட்ரேட் பண்ணக்கூடாது பை. ஓகே. ஸோ இந்த 4 ஹார்ஸ்ல இன்டர்னல் நடக்கும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அகைன் இந்த இன்டியூஸ்மென்ட். அதாவது இன்டர்னல் இன்டியூஸ்மென்ட் மார்க்கெட் ஹண்ட் இங்க ஆர்டர் பேக் டேப் பண்ணும்போது நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் 15 மினிட்டுக்கு. ஏன்னா இது எனிவேஸ் எண்ட் ஆஃப் த டைம் இது இன்டர்னலா இருந்தாலும் சரி, மைக்ரோ ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் சரி, இது எண்ட் ஆஃப் த டைம் என்னவாகுது? ஆ மேஜர் ஸ்ட்ரக்சர் அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் ரைட்? மேஜர் டைம் ஃப்ரேம் சொல்றேன். எண்ட் ஆஃப் த டைம் இது இன்டர்னலா இருந்தாலும் சரி, மைக்ரோவா இருந்தாலும் சரி, எண்ட் ஆஃப் த டைம் இது வந்து என்ன ஸ்ட்ரக்சர்? ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். அப்ப நீங்க தாராளமா இந்த ஆர்டர் பேக்ல நீங்க 15 மினிட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து செல் பண்ணலாம். செல் பண்ணும்போது இங்கேயும் முன்னாடி சொன்ன மாதிரி டேக் ப்ராஃபிட்ன்றது டிஃபர் ஆகும். கரெக்ட். ஸோ டேக் ப்ராஃபிட்ன்றது டிஃபர் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த இன்டர்னலா முடிஞ்சிருச்சு. இங்க 15 மினிட் என்ட்ரி பார்த்து செல் பண்றீங்க. இது டேக் ப்ராஃபிட். இந்த ஏரியா அண்ட் இந்த ஏரியா. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வரும். மார்க்கெட் அகைன் இந்த ஏரியாவ ஹண்ட் பண்ணிட்டு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடக்கும். இன்டியூஸ்மென்ட் ஹண்ட் பண்ணிட்டு பேஸ் ராலி. இந்த பேஸ் ராலி கேண்டில் பிலோல கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்குது. க்ளோஸ் பண்ணிட்டு இங்க இன்டியூஸ்மென்ட் ஹண்ட் மார்க்கெட் செல். ஓகே. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இது மைக்ரோ ஸ்ட்ரக்சர். மைக்ரோ ஸ்ட்ரக்சருக்கான பேட்டர்ன்ஸ். நீங்க எல்லா இதுலயுமே பாருங்களேன், லைக் நான் உங்களுக்கு இதுல கூட காட்டுறேன் பாருங்க. மேக்ஸிமம் நான் சொல்லிட்டு இருக்க விஷயங்கள் நடக்கும். சி இன்டியூஸ்மென்ட் ரைட்? நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றேன்? என்னன்னா ராலி, பேஸ் சாரி ட்ராப், பேஸ், ட்ராப், பேஸ், ட்ராப். கேண்டில் பிலோல
க்ளோஸ் வந்திருக்கு. இந்த இன்டியூஸ்மென்ட் ஹண்ட் பண்ணியாச்சு. ஹண்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க. இதுதான் ஹை. இது லோ. மேஜர். ரைட்? இங்க பாருங்க. ராலி, பேஸ் ராலி. இங்க எங்கே கேண்டில் பிலோல கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்குது பாருங்க. கேண்டில் பிலோல கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சாச்சு. இப்போ இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ரைட்? பட் ஆனா வேலிட் கிடையாது. எப்போ வேலிடு? இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு இன்டியூஸ்மென்ட் இருக்கணும். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான இன்டியூஸ்மென்ட்ன்றது இதை மேப்பிங் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ட்ராப், பேஸ், ட்ராப். ஏன்னா இங்க பிலோல இங்க தான் கேண்டில் க்ளோஸ் வந்திருக்கு. நீங்க என்ன மார்க் பண்ணுவீங்க தெரியுமா? இதுதான் இன்டியூஸ்மென்ட் மார்க் பண்ணுவீங்க. தப்பு அது. இதெல்லாம் லோ ப்ராபபிலிட்டி. ஹை ப்ராபபிலிட்டின்றது இந்த ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ அகைன் மார்க்கெட் ட்ராப், பேஸ் ட்ராப். இந்த ஏரியா தான் லைக் இந்த மாதிரி. ரைட்? இதுதான் ப்ராப்பர். இப்போ இந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை ஹண்ட் பண்ணுது மார்க்கெட். ஹண்ட் பண்ணதோ அபோவில் இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணுறோம். என்ட்ரி, செல், டேக் ப்ராஃபிட்டு முடிஞ்சுது. பிரேக்கப் ஸ்டிச்சர். இங்கே பாருங்க. இதோட மேப்பிங் எந்த மாதிரி? ட்ராப், பேஸ். இங்கே பாருங்க. பேஸு இங்கே வந்து லோ இருக்குது இந்த கேண்டில். ரைட்? பிலோவில் இந்த கேண்டில் க்ளோஸ் இருக்குது. ட்ராப், பேஸ் ட்ராப். இந்த லோயஸ்ட் லோ. அகெயின் பேஸ். அகெயின் நீங்கள் அடுத்தடுத்த கேண்டில் லோவே கிடையாது பாருங்க. அதுக்கப்புறமா எங்கே ஃபுல்லாக கீழே தான். கீழே வந்து இங்கே கூட கேண்டில் க்ளோஸ் கிடையாது. அப்போ இந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சரை மேப்பிங் பண்ணுமே தவிர, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவீங்க. ரைட்? இது ரொம்ப ரொம்ப தப்பு. இதெல்லாம் பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். இந்த ஐ தான் இன்டியூஸ்மெண்ட். ஓகே? ஸோ மார்க்கெட் ஹேண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இங்கே உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள். இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நினைப்பீங்க. ரைட்? இதெல்லாம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது. உங்களுக்கு இதெல்லாம் வந்து இது கேண்டில் சைக்காலஜிங்க. சரிங்களா? இது டீட்டெயில்டாக இதுவும் டெப்த்தான கான்செப்ட்டு. இதெல்லாம் வந்து ஒரு லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட் கேண்டில்ஸ், சாரி இன்ஸ்டிடியூஷன் கேண்டில்ஸு. சரிங்களா? இந்த கேண்டில்ஸு, அதுக்கப்புறம் இதோ இந்த 2 கேண்டில்ஸு, அப்புறம் இதோ இந்த 2 கேண்டில்ஸ், அப்புறம் அதோ இந்த 2 கேண்டில்ஸு, அப்புறம் அதோ இந்த 2 கேண்டில். இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா, இது ஹை ப்ரைஸு. ரைட்? ஹை ப்ரைஸில் இந்த ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா? புல்லிஷ் கேண்டிலு. ஹை ப்ரைஸில் யாராச்சும் வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்களா? கிடையாது. ரீட்டெயில் ட்ரேடர்ஸில் கண்டிப்பாக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே ஹை ப்ரைஸில் இவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்க முடியுது அப்படின்னா, இங்கே வந்து பேங்க்கால மட்டும் தான் முடியும். நான் இப்போ சொன்ன ரீசன் மட்டும் கிடையாது. இதுக்கு பிஹைண்ட்ல நிறைய ரீசன் இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு கிளாஸே எடுக்கணும். ஓகே? இது என்னன்னா இது வந்து டாமினன்ட் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது டாமினன்ட் கேண்டில்னு சொல்லுவாங்க அரேபியன் கண்ட்ரியில். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஏன்னா 5 மினிட் இல்ல. இப்போ நம்ம இது வந்து ஒரு 15 மினிட்ல பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து 2மே விக்கா கன்சிடர் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு கேண்டிலும். ஒரு புல்லிஷே ஒரு பியரிஷ் இருக்கு. அடுத்தடுத்த கேண்டில்லே வந்து பாருங்க. மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கு. லோ பிரைஸ் இது. அப்புறம் இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ரொம்ப ஹை பிரைஸில் ஒரு பெரிய பை கேண்டில் கிரியேட் பண்ணுறாங்க. யாரால முடியும்? பேங்க்கால மட்டும் தான். அகைன் அடுத்தது பெரிய ஒரு செல் கேண்டில். இது 2மே 5 மினிட் இல்லையா? இப்போ நம்ம இதை ஒரு 10 மினிட்ல பார்த்தோம்னா, இது 2மே விக்கு. அதாவது மேனிபுலேஷன் கேண்டில். இதுதான் எக்ஸாக்ட்டான இன்ஸ்டிடியூஷன் கேண்டில்ஸ். சரிங்களா? ஃபண்டிங் கேண்டில்ஸ் சொல்லலாம். ஆனா, நீங்க போயிட்டு நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் இந்த இன்ஸ்டிடியூஷன் கேண்டில் அப்படின்றத வேற விதமா சொல்லுவாங்க. அது கிடையாது. இதுதான் பேங்க் கேண்டில். ஓகே. ஜஸ்ட் இந்த விக் இருக்கிறது எல்லாமே மட்டுமே வந்து லிக்விடிட்டி ஹண்ட் கிடையாது. இதுதான் லிக்விடிட்டி ஹண்ட். இப்படியும் இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ, இதெல்லாம் வந்து ஒரு விக் மாதிரி. ஓகேங்களா? நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேட்ரு. ஸோ, இங்க இன்வெஸ்ட்மென்ட் ஹார்ன் பண்ணிட்டு லிக்விடிட்டி ஹண்ட் ஹைல மார்க்கெட் அகைன் நீங்க வந்து ஒரு செல் ஆஃப். செல் ஆகும்போது கூட பாருங்க.
இங்க என்னன்னா, இப்போ என்னன்னா, இது வந்து ஹை ரைட்? மேஜர் ஹை, மேஜர் லோ. ஒன்ஸ் இந்த இன்டியூஸ்மென்ட் ஹன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்? சேஞ்ச் ஆஃப் இது இன்டர்னல் பார்ப்போம்ல. இன்டர்னலுக்கு ராலி, பேஸ், ராலி ரைட்? இந்த லோவ கேண்டில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு ஃபைன். அப்புறம் இந்த ஏரியான்றது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா மாறியாச்சு. அப்புறம் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து ஸ்டில் வேலிடா கிடையாது. எப்போ வேலிட் ஆகும்? இன்டியூஸ்மென்ட் ஃபார்ம் ஆகணும். இன்டியூஸ்மென்ட் ஃபார்ம் ஆகிட்டு இது ஹண்ட்டு அகைன் நீங்கள் வந்து செல். எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்கள் அது. பியூட்டிஃபுல்லாக மார்க்கெட் செல் ஆஃப். எப்பவுமே இது மேஜர் ஸ்ட்ரக்சர், இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இங்கே மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ன்றது ஒர்க் ஆகலை, லைக் ஃபார்ம் ஆகலை. ஓகே, அதே மாதிரி எவ்ரி டைம் வந்து இன்டர்னல் ஃபார்ம் ஆகணுன்ற அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இன்டர்னல் ஃபார்ம் ஆகி என்ட்ரி கிடச்சது அந்த ப்ராபபிலிட்டி அதிகம். அதாவது இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மேஜர் ஸ்ட்ரக்சர். இங்கே ஜஸ்ட் இந்த கேண்டில் டேப் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆகுது அப்படின்னா அது ப்ராபபிலிட்டி லோ. இங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்து செல் ஆகுதுன்னா ப்ராபபிலிட்டி லோ. அதுவும் இங்கே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஆஃப்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹண்ட்டுக்கு அப்புறமா இங்கே இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து செல் ஆகுதுன்னா அது ப்ராபபிலிட்டி இருக்கிறதுலே ஹை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இங்கே கேண்டில் க்ளோஸ் கிடையாது. ஸ்டில் இங்கே தான் வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு ரைட்? இந்த கேண்டில் தான் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி மேக் ஷூர் பண்ண கேண்டில், கன்ஃபார்ம் பண்ண கேண்டில். ஏன்னா அடுத்தடுத்த கேண்டில் எல்லாமே பாருங்க. இந்த லோ இருக்குது, இந்த லோலேருந்து இங்கே விக்கு விக்கு விக்கு. இந்த கேண்டில் தான் அபோவில் என்ன பண்ணிருக்கு? க்ளோஸ் வச்சிருக்கு ரைட்? அப்போ இது ஒரு ப்ராப்பர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட்ன்றது இந்த ஏரியா. இப்போது இது நம்மளோட மேஜர் ஹை, மேஜர் லோ ரைட்? அதுவும் இல்லாமல் இந்த பியூட்டி பார்த்தீங்கன்னா, இன்னொரு பியூட்டி இருக்குது இதில். என்னென்னா, இந்த மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஒரு செஷன் இண்டிகேட்டர்லாம் வச்சிங்கன்னா அந்த செஷனோட லோ ஆகி தான் கரெக்டான ஒரு அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருடைய என்ட்ரியாக இருக்கலாம், இல்லை இன்டியூஸ்மெண்ட்டுடைய ஹையாக இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் மேக்ஸிமம் எல்லாமே இந்த செஷன்ஸோட ஹை லோன்றது பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அது வந்து இட் குட் பி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இன்டியூஸ்மெண்ட், இல்லை சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோட லோ அந்த மாதிரி. ஸோ இது ஹை லோ ரைட்? ஒன்ஸ் மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் ஹன் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள். ரேலி, பேஸ், ரேலி, பேஸ், ரேலி ரைட்? ஸோ இங்கே கேண்டில் க்ளோஸ் இருக்குது. அப்போது ஒரு ரேலி, பேஸ் ரேலி, இந்த லோ தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் லோ ரைட்? ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு இன்டியூஸ்மெண்ட் இந்த ஏரியா மார்க்கெட் ஹண்ட்டு ப்ரீமியம். இந்த ப்ரீமியம்ன்றது ஜஸ்ட் டேப் பண்ணிட்டு செல்லாக இருக்குது. இங்கே ஆர்டர் பிளாக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அகைன் ப்ராப்பராக இது ஒரு மேஜர் ஹை, இந்த ஹை, இது மேஜர் லோ ரைட்? இது இன்டர்னல் சிங்கிள் டைம் ஃப்ரேம்லேயே நடக்குது பாருங்கள். இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு நீங்களா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹன் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே லோயர் டைம் ஃப்ரேம், அதாவது 1 மினிட்ல நம்ம போயிட்டு இன்கேஸ் இது 15 மினிட்னா 1 மினிட்ல இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து செல் பண்ணுவோம் இல்லையா? தப்பு. அதுதான் இங்கே பெரிய ப்ராப்ளமே. இந்த ரெண்டு டைம் ஃப்ரேமு, சாரி, இந்த சிங்கிள் டைம் ஃப்ரேமு, இந்த 2 பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா? மேஜர் ஒன்று, இன்டர்னல் ஒன்று, சிங்கிள் டைம் ஃப்ரேம். அதோடைய ப்ராபபிலிட்டி ஹைன்னு சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான். இங்கே மேக்ஸிமம் அது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கூட இன்டியூஸ்மெண்ட்ன்றது வேணும் இல்லையா? அப்போ இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இந்த ஹை தான் இன்வெஸ்ட்மெண்ட். மார்க்கெட் இதை ஹன் பண்ணல. அகைன் இங்கேருந்து ஒரு ஃபால் டவுன். இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு பேட்டர்ன் நான் ட்ரா பண்ணுற பாருங்க. ட்ராப், பேஸ், ட்ராப். இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் நீங்கள். ஏன்னா இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டோட, சாரி, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ண லோ கன்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறமா இதுதான் இங்கே தான் வந்திருக்கு ரைட்? இந்த கேண்டல்
அப்போ ட்ராப், பேஸ், ட்ராப். நீங்க மேப்பிங் இப்படி பண்ணுவீங்க இல்லையா? தப்பு. ரொம்ப ரொம்ப தப்பு இது. இது கிடையாது ஸ்ட்ரக்சர். இதுதான் ஸ்ட்ரக்சர். அதாவது இந்த நான் உங்ககிட்ட இந்த டெலிகிராம்ல ட்ரேடிங் குயிஸ்லாம் கேட்பேன் இல்லையா? ட்ரேடிங் ரிலேட்டடா கொஸ்டின்ஸு. அதில ஜஸ்ட் இந்த குயிஸ் மாதிரி கேட்டுட்டு, இதில 3த்துல எது இன்டியூஸ்மென்ட் லோன்னு கேட்பேன் சில டைம்ல. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது, ஓகே 3 லோ இருக்கு ரைட்டு. ஆனா அந்த 3 லோ மார்க்கெட்ல மேப்பிங் பண்றதா இருந்தா எப்படி பண்ணணும்? இதுதான் மேப்பிங். ஓகேங்களா? இது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சிங்கிள் லோ லைக் இந்த மாதிரி. லைக் இந்த மாதிரி. ஓகே. ஆனா தெரியாதவங்க இங்க 3 லோ லைக் 3 லோ இல்ல. இங்க பாருங்க எவ்ளோ லோஸ் இருக்கு. ட்ராப் பேஸ் ட்ராப். எக்கச்சக்கமான லோ போடுவாங்க. அப்படி கிடையாது. வேலிடா பார்த்தா இங்க ஒரு லோ தான் இருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ரியல் சார்ட்டோடைய கான்செப்ட்ன்றது வேற மாதிரி இருக்கும். புரியாத மாதிரி. ஓகே. ஸோ இந்த பிரேக்அப் ஸ்டிச்சரோட இன்டியூஸ்மென்ட்ன்றது இந்த லோ கிராஸ் பண்ணி இதுக்கப்புறம் இங்க வந்திருக்கு. அப்புறம் இதுதான் இன்டியூஸ்மென்ட். ரைட். இப்போ இந்த இன்டியூஸ்மென்ட் நடந்ததுக்கு அப்புறமா இந்த இன்டியூஸ்மென்ட்ட ஹண்ட் பண்ணிட்டு ராலி, பேஸ், ராலி ரைட்? கேண்டில் அபோவ்ல க்ளோஸ் வச்சிருக்கு. கைஸ் இங்க கேண்டில் நீங்க ஸ்ட்ராங்கா தான் க்ளோஸ் வைக்கணும். இல்ல கொஞ்சம் லைக் ஒரு எங்கல்ஃபிங் மாதிரி இருக்கணும். அப்படிலாம் கிடையாது. இங்க 1 பிப் அபோவ்ல இருந்துச்சு அப்படின்னாலும் கேண்டில் க்ளோஸ் தான். நீங்க அக்யூரேட்டா மார்க் பண்றதுக்கு உங்களுடைய தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கண்ட்ரோல் பட்டன் இருக்கு பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன்ல நீங்க இங்க கஷ்டப்பட்டு வச்சு இது இப்படி பண்ணணும்னு கிடையாது. இத பிரஸ் பண்ணிட்டு, இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டு, உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கு பார்த்தீங்களா? உங்களுடைய கீபோர்ட்ல அந்த கண்ட்ரோல டேப் பண்ணிக்கிட்டு, அதாவது ஹோல்டு பிரஸ் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த மேக்னெட்ன்றது ஆக்டிவேட் ஆகுதா? இந்த ஏரியாவ பிரஸ் பண்ணிட்டு, ஷிஃப்ட் பட்டன் ஷிஃப்ட் பட்டன அழுத்திட்டு நீங்க இப்படி பண்ணீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா லைக் ஒரு ப்ராப்பரான லைனுக்கு கண்டுபிடிச்சு குடுத்துரும். நான் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஓகே. எங்கேயாச்சும் ஒரு ஏரியாலேருந்து இப்போ நீங்க ஜஸ்ட் நான் கை வச்சுட்டு, இதுவுமே எந்த பட்டனுமே தொடாம இப்படி வச்சுட்டு இப்படி பண்றேன் அப்படின்னா, அது முன்ன பின்னன்னு இருக்கும். லைக் இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா? இதுவே நான் கரெக்ட்டா பண்ணேன்னா, இந்த லைன்ல இருந்து கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு, இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டு, அப்புறம் ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு லைன் ஸ்ட்ரெய்ட்டா வரும். ஸோ அப்படி வச்சு பார்த்தீங்கன்னாலே, நீங்க கரெக்ட்டா கொஞ்சம் ஒரு 1 பீப்பா போல கேண்டில் வந்து க்ளோஸ் இருந்துச்சுனாலும் அது ஃபைன். ஸோ இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது ஆகுது இல்லையா? இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ரைட்? அப்புறம் இந்த சேஞ்ச் ஆஃப் கைஸ் இங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு எக்ஸாம்பிள்க்காகவே வந்திருக்கு. இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ரைட்டுங்களா? இப்போ என்னன்னா, இந்த ஒரு லோன்றது மேஜர். இது மேஜர் ஹை. இது மேஜர் லோ. ரைட்? இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட லோ. இப்போ இந்த இன்டர்னல் அப்படின்றது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிட்டு, இங்க ப்ராப்பரா இந்த மாரி வந்திருக்கா? இது எப்படின்னா, இந்த ஒரு இன்டர்னலுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு இன்டியூஸ்மென்ட் வேணும்ல? இங்க இந்த இன்டர்னல் இன்டியூஸ்மென்ட் எங்க இருக்கு? இது பிரேக் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அப்புறம் இதுதான் நம்மளோட இன்டர்னல் இன்டியூஸ்மென்ட். சேம் டைம் இங்க இது மேஜரோட லோவும் பிரேக் பண்ணி கிராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ரைட். அப்போ இந்த ஒரு பர்ட்டிகுலர் சேஞ்ச் ஆஃப் இன்டியூஸ்மென்ட்ன்றது 2த்துக்குமான ஒரு இன்டியூஸ்மென்ட். இங்க பாருங்க. இங்க நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரிலாம் 2த்துக்கும் நடந்த இன்டியூஸ்மென்ட்லாம் இருந்துச்சுன்னா, இதான் ப்ராபபிலிட்டி ஹை. இன்டியூஸ்மென்ட்க்கு அபோவ்ல சேம் திங் இன்டியூஸ் இன்டியூஸ்மென்ட் ஹண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அதாவது ராலி பேஸ் ராலி. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் கிடைச்சது அப்படின்னா, இது மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது நீங்க ரிஸ்க் வந்து 2% இல்ல 3% கூட வைக்கலாம். இந்த மாரி செட்டப்க்கு. இன்டியூஸ்மென்ட் இந்த சேஞ்ச் அதாவது இப்போ இது மேஜர் ஹை,
மேஜர், லோ. ரைட்? இன்டியூஸ்மென்ட், பிரீமியம்ல செல் பண்றோம். அகைன் இப்போ இது கடைசி. ரொம்ப நேரமா எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருக்கோம்ல. இப்போ இது மேஜர், ஹை, மேஜர், லோ. ரைட்? இப்போ இந்த ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரெச் இருக்கு. இன்டியூஸ்மென்ட்ன்றது இந்த ஏரியா. ரைட்? இங்க பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த லாஸ்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ நம்ம இந்த இன்வெஸ்ட்மென்ட் ஹண்ட் பண்ணதுக்கு அப்புறமா, இங்க நீங்க 1 மினிட்ல ஸ்விட்ச் பண்ணிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பாருங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது ஒரு மெத்தட் 1. இது மெத்தட் 2. சரிங்களா? நீங்க ஃபாலோ பண்ணும்போது, ஏதாவது ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நான் ரெக்கமெண்ட் பண்றது ஏதாவது ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இந்த இன்வெஸ்ட்மென்ட் ஹண்ட் பண்ணிட்டு லோவர் டைம் ஃப்ரேம் நீங்க இத்தன வருஷமா பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி. வரேன் இல்லையா? இங்க என்ட்ரி பார்த்து செல் பண்ணுவோம் இல்லையா? இது ப்ராபபிலிட்டின்றது லோ. அதாவது 1 மினிட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல. இன் கேஸ் நீங்க 15 மினிட்ல இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னா, அது ப்ராபபிலிட்டி ஹை. இப்போ பாருங்க. இதுதான் ரீசென்ட்டா இருக்கக்கூடிய ராலி பேஸ் ராலி. ரைட்? ரைட்? இந்த ஏரியா கேண்டில் கிராஸ் பண்ணி பிலோல க்ளோஸ் வச்சிருந்துச்சு அப்படின்னா பெர்ஃபெக்ட். இது ஒரு இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா மாறியிருக்கும். இங்க நீங்க என்ட்ரி இப்ப எடுத்துட்டு செல் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிரீமியம் ஏரியால இருந்து. ஆனா, இங்க கேண்டில் க்ளோஸ் கிடையாது. அப்போ இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது. இதுக்கப்புறம் பாருங்க. ராலி பேஸ், ராலி, பேஸ், ராலி, பேஸ், ராலி. இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ ரீசென்ட்டான லோ இதுதான். ஃபியூச்சர்ல மார்க்கெட் இது பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டு ஒரு இன்டியூஸ்மென்ட் வச்சுட்டு மார்க்கெட் என்ட்ரி எடுக்குது அப்படின்னா, இது செல் ஆக 99% ப்ராபபிலிட்டி இது. இருக்கிறதுலயே இதுதான் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ கைஸ் சிங்கிள் டைம் ஃப்ரேமில் இன்டர்னலு அப்புறம் மேஜர் ஸ்ட்ரக்சர், மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நம்ம இந்த சிங்கிள் டைம் ஃப்ரேம்க்கு அப்புறம் டைரெக்டாக வந்து இன்டர்னல் பார்க்குறதுக்கு டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்ணி என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, அது ப்ராபபிலிட்டின்றது ரொம்ப லெஸ். ஸோ இந்த விஷயம் இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி பார்க்குறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இல்லை இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஸோ கைஸ் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பர்ட்டிகுலராக வீடியோ வேணும்? அதாவது இந்த கான்செப்ட் கூட லாஸ்ட் டைம் ஏதோ கமெண்ட்ஸ் பார்த்து தான் சரி இந்த கான்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வீடியோ மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.